எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனா, எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலுக்கு எல்லாம் பசங்கள்லாம் வந்துட்டாங்களான்னு டீச்சர் செக் பண்ணுவாங்க. அப்போ இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்டூடெண்ட் முதல்ல வந்துட்டாங்களான்னு முதல்ல பார்க்கணும். நான் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமே மறந்துடுவாங்க சில ஸ்டூடெண்ட்டு. சில ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் சென்டர் இருக்கும். அங்கே இருக்க டீச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. அதனால் இருந்தாலும் அவங்க பசங்கள்லாம் வந்திருக்காங்களான்னு பார்க்குறதுக்காகவே சில டீச்சர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் சொன்னார், கரெக்டாக அந்த 9:30 9:45க்குலாம் கரெக்டாக எல்லா பிள்ளையும் செக் பண்ணிட்டு பார்த்தோம்னா, திடீர்னு ஒருத்தன் பார்த்தா ஆளை காணோம். பார்த்தா வீட்டில் இருப்பேன். எக்ஸாமே மறந்துருப்பேன். அப்புறம் போய் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அவனை கூட்டிகிட்டு வருவாங்க. அது மாதிரி நிறைய அனுபவங்கள். இப்போ சில நேரம் சில பசங்கள் என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்னா, பசங்கன்னா ஹால் டிக்கெட் எல்லாம் கையில் கொடுத்துருப்போம். அவங்க மறந்துட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம திரும்ப அந்த டைமில் எக்ஸாமுக்கு ஆரம்பிக்கும்போது முன்னாடி பசங்கள்லாம் ஹால் டிக்கெட்லாம் கொண்டு வந்துருக்கீங்களாப்பா செக் பண்ணால் கூட செக் பண்ண மாட்டாங்க. அப்படியும் மறந்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து காமிப்பா, எல்லாம் கூட வரிசையாக வச்சுருக்கியா காமி அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். நம்ம கடைசி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஓடி வந்து ஃபோன் பண்ணி ஸ்கூலில் வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு சிரமமான நிலைமை. அதனால் மாணவர்களை நம்ம எக்ஸாமுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் வந்துட்டாங்களா, எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கையில் வச்சுருக்கா எடுத்து காமிப்பான்னு சொல்லணும். எல்லாத்துலேயும் பேனா எடுத்துகிட்டு வந்துட்டியா, பென்சில் எடுத்துகிட்டு வந்துட்டியா, பேனால எல்லாம் இங்க் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா மாணவர்கள் படிக்கிற ஆர்வத்தில், அவங்களையும் நம்ம படிக்கிற ஆர்வத்தில் சில விஷயங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக அவங்களால பண்ண முடியாது. நாம் தான் ஆசிரியர்களாகிய நாம் தான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி சில விஷயம் கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணணும். அதனால் கொஞ்சம் இந்த செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மாணவர்களை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா, இப்படி கடைசி நேரங்களில் அவங்க பதட்டப்படாமல் தேர்வு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் இப்போல்லாம் பிள்ளைங்களை போய் நம்ம அனுப்பும்போது நம்ம பார்த்த அனுபவங்கள் இருக்குது, நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறது இருக்குது. சில எக்ஸாம் ஹால்லாம் போனோம்னா நேற்றுலாம் பயங்கரமான அனுபவம். வாத்தியார் அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு, மாணவர்களே விட்டிருந்தா எல்லாம் கொடுத்துட்டு போயிருங்க, உனக்கும் சிரமம் எனக்கும் சிரமம். இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதனால் பிள்ளைங்கள நம்ம அனுப்பும்போது எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக எந்த பதட்டம் இல்லாமல் பொறுமையாக எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு அனுப்பணும். எக்ஸாம் அனுப்பும்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு மாணவன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க மாணவர்கள் இப்போ நினைக்கலைனாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்கள நினைப்பாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட தருணங்கள் அரசு தேர்வு எழுதும்போது மாணவர்கள் தேர்வாகி அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஏன்னா தொய்வு விழுந்துச்சுன்னா அதில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வர வேண்டிய நிலைமை இருக்குது. சில நேரம் திரும்ப எக்ஸாம் எழுத முடியாத நிலைமையும் ஏற்பட்டுரும். அதனால் இப்படி தருணங்களில் மாணவர்களுக்கு ஆசிரியர்களை உதவி பண்ணுங்கள், உற்ற உறுதுணையாக இருங்க. மாணவர்கள் எதிர்காலத்தில் அவங்க நல்லா வருவாங்க. கண்டிப்பாக நம்மளை நினச்சி பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும். தேங்க்ஸ் டீச்சர்ஸ்.